வேகமும் விவேகமும். ஒரு நாள் ஒரு மனிதன் நகரத்துக்கு செல்வதற்காக அதிகாலை 5 மணிக்கு பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கு செல்வதற்கு அதிக நேரம் எடுக்கும் என்பதால் அவன் தனது அயல் வீட்டுக்காரனிடம் சென்று அவனது தோட்டத்தில் உள்ள குறுக்கு பாதையின் ஊடாக செல்வதற்கு அனுமதி கேட்டான். அதற்கு அந்த தோட்டக்காரனும், நீங்கள் தாராளமாக எனது தோட்டத்தின் ஊடாக செல்லலாம், ஆனால் தற்செயலாக எனது நாய் உங்களை கண்டுவிட்டால் நீங்கள் 4:30 மணி பஸ்ஸை கூட பிடிக்க முடியும் எனக் கூறினான். அந்த மனிதனை நாய் துரத்தும் சூழ்நிலையை சற்று கற்பனை பண்ணி பார்த்தால் அந்த மனிதனின் நிலை மிகவும் நன்றாக இருக்கப் போவதில்லை என்பது எங்களுக்கு புலப்படும். அதுபோலவே எங்களது வாழ்விலும் எங்களை எது துரத்துகின்றது, எதற்காக ஓடுகிறோம் என்பதனை பார்க்க வேண்டியது அவசியமாகும். எங்களது வாழ்க்கை நாங்கள் பிறந்தோம், உலகத்து விஷயங்களால் துரத்தப்பட்டோம், பின்னர் இறந்து போனோம் என்று இருக்கக்கூடாது. நீர்க்குமிழி போல நிரந்தரமற்ற மட்டுப்படுத்தப்பட்ட எங்களது வாழ்வின் அத்திவாரமாக ஆனந்தமும் அமைதியும் இருக்க வேண்டும். நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை ஆர்வத்துடன் செய்கிறோம். அப்பொழுது நாங்கள் சோர்வு அடைவதில்லை. அது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றது. ஆனால் எங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நாங்கள் வெறுப்புடன் செய்கிறோம். அப்பொழுது அவை எங்களுக்கு மன அழுத்தத்தையும் கவலையையும் கொடுக்கின்றன. எங்களது எண்ணமெல்லாம் இறைவன் நாமத்தை பற்றியதாக இருக்க வேண்டும். இறைவன் நாமம் அல்லாது நாம் எண்ணுகின்ற மற்றைய எண்ணங்கள் எல்லாம் காலன் நமது கழுத்தில் போடும் தூக்கு கயிறு என 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கபீர் எனும் ஞானி கூறியிருக்கிறார். மனிதன் நோய்வாய்ப்படுவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றாக மன அழுத்தம் உள்ளது என இன்றைய வளர்ச்சியடைந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ என ஒரு சினிமா பாடல் உள்ளது. எங்களது வாழ்வில் மெதுவாக அடிக்கின்ற சில எச்சரிக்கை மணிகளை நாங்கள் உதாசீனப்படுத்தும் பொழுது அதன் விளைவுகள் மிகவும் மோசமாக அமைந்து விடுகின்றன. ஒரு நாள் வக்கீல் ஒருவர் தனது புத்தம் புது காரிலே போக்குவரத்து நெரிசல் இல்லாத தெரு ஒன்றில் மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருந்தார். அவர் போகும் வழியில் ஒரு சிறுவன் தெருவின் நடுவில் நின்று கொண்டு காரை நிறுத்துமாறு கையை அசைத்துக் கொண்டிருந்தான். ஆயினும் அந்த வக்கீல் அதனை பொருட்படுத்தாது அவனை தாண்டிச் சென்றார். திடீரென்று பார்த்தால் அந்த பையன் வீசிய கல் வந்து அவரது புத்தம் புதிய காரில் அடித்துவிட்டது. அந்த வக்கீலும் காரை நிறுத்தி மிகவும் கோபத்துடன் அந்த பையனை நோக்கிச் சென்றார். அப்பொழுது அந்த பையனும், ஐயா, நான் எனது வயது முதிர்ந்த தாயாரை தள்ளுவண்டியிலே தள்ளிக்கொண்டு வந்தேன். அந்த தள்ளுவண்டி பள்ளத்தில் விழுந்துவிட்டது. எனக்கு வேறு வழி தெரியாது. உங்களது காரை கல்லால் அடித்துவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து உதவி செய்யுங்கள் எனச் சொன்னான். அதனை கேட்டு மனம் உருகிப்போன வக்கீலும் அவனுக்கு உதவி செய்தார். அத்துடன் இந்த சம்பவத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதற்காக தனது காரில் ஏற்பட்ட அந்த அடிபட்ட இடத்தை சரி செய்யாமலே விட்டுவிட்டார். நாங்கள் மெதுவான கை அசைப்பினை உதாசீனம் செய்தால் கல்லடி நம்மை நிறுத்தும் என்பது கசப்பான உண்மையாகும். நாங்கள் எல்லோரும் எங்கே போகிறோம் என தெரியாமல் மிகவும் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எங்களது வேகத்தை சிறிது குறைத்து எங்களது உள்ளமும் உடலும் என்ன சொல்கின்றது என்பதை கேட்க வேண்டியது அவசியமாகும். இங்கே விஷயம் எங்களது வாழ்க்கை எவ்வாறு உள்ளது என்பதை விட எங்களது வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறு இருக்கிறோம் என்பதனை பற்றியதாகத்தான் உள்ளது. எங்களது வாழ்க்கையில் எங்களுக்கு என்னவெல்லாம் தரப்பட்டு உள்ளனவோ அவற்றின் மதிப்பை உணர்ந்து அதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது எங்களிடம் இல்லாதவற்றை பட்டியலிட்டு அவற்றிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றோமா? எங்களது வாழ்க்கைக்கும் வாழ்க்கையில் நடைபெறும் விஷயங்களுக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை எங்களால் காணக்கூடியதாக உள்ளதா? ஏனெனில் இவைகள் எல்லாம் எங்களது கண்ணோட்டத்தில் தங்கியுள்ளது. ஒரே சிறையில் இருக்கும் 2 கைதிகளிடம் அந்த சிறையில் உள்ள ஜன்னலின் ஊடாக பார்த்து அவர்கள் காண்கின்ற காட்சியை வரையும்படி கூறினார்கள். ஒரு சிறை கைதி ஜன்னலின் கம்பிகளை மட்டும் வரைந்தான். மற்றைய கைதி அந்த சிறை கம்பிக்கு அப்பாலுள்ள சூரிய அஸ்தமனம், மரங்கள், செடிகள், பூக்கள் என்பவற்றை வரைந்தான். அவர்கள் 2 பேரும் இருக்கின்ற இடம் ஒன்றுதான். ஆனால் அவர்கள் பார்க்கின்ற விதத்தில்தான் அந்த வித்தியாசம் உள்ளது.
இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் பாறைகளில் மோதாமல் எமது படகை எடுத்துச் செல்வது என்பது முக்கியமாக இந்த காலத்தில் மிகவும் சிரமமாக உள்ளது. ஆனால் ஒருபோதும் இல்லாதவாறு பொறுமையுடனும் துணிவுடனும் வேலை செய்ய வேண்டியது இப்பொழுது அவசியமாக உள்ளது.